வணக்கம். இன்னைக்கு நாம உங்க 8ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகத்துல இருக்கிற முதல் பாடம் அளவீட்டியல் பத்தி கொஞ்சம் ஆழமா பேச போறோம். அளவுகள், யூனிட்ஸ் இதெல்லாம் ஏன் முக்கியம், நம்ம உலகத்தை எப்படி இது இயக்குதுன்னு பார்க்கலாம். இது வெறும் நம்பர்ஸ் பத்தினதில்ல, துல்லியத்தை தேடுற ஒரு பயணம் மாதிரி. ரொம்ப சரியா சொன்னீங்க. அளவீட்டியலுங்கிறது வெறும் எண்கள் அல்ல பாருங்க. அது அறிவியலோட மொழினே சொல்லலாம். ஒரு சின்ன ஒரு சின்ன அளவீட்டு பிழை கூட எவ்வளவு பெரிய பிரச்சனையை உண்டாக்கும் தெரியுமா? உதாரணத்துக்கு 1999ல நாசாவோட மார்ஸ் கிளைமேட் ஆர்பிட்டர் அது தோல்வி அடைஞ்சதுக்கு காரணம் மெட்ரிக் அலகுக்கும் இம்பீரியல் அலகுக்கும் நடுவுல நடந்த ஒரு சின்ன குழப்பம்தான். பாருங்க, பல மில்லியன் டாலர் திட்டம் போச்சு. இதுல இருந்தே தெரியுதுல்ல துல்லியம் எவ்வளவு முக்கியம்னு. ஆமா இல்லையா? அப்போ இந்த துல்லியத்துக்கு அடித்தளமா இருக்கிறது நீங்க சொல்ற மாதிரி இந்த அடிப்படை அளவுகள் தானே. நீளம், நிறை, காலம், வெப்பநிலை, மின்னோட்டம், அப்புறம் ஒளிச்செறிவு, பொருளின் அளவுன்னு ஒரு 7 இருக்கு. இது ஏன் அடிப்படைன்னு சொல்றோம்? மத்த எல்லாத்தையும் இதுல இருந்து உருவாக்க முடியுமா? ஆமா, நிச்சயமா. இந்த 7 தான் பாத்தீங்கன்னா மத்த எல்லா இயற்பியல் அளவுகளையும் விவரிக்க தேவையான தனித்தனி அலகுகள். உதாரணத்துக்கு வேகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு நீளமும் காலமும் தேவை, அதாவது மீட்டர் வினாடி. அதனால வேகம் ஒரு வழி அலகு, அடிப்படை அலகுகள்ல வந்தது. இந்த அடிப்படை அலகுகளை வரையறை செய்யறதே ஒரு பெரிய விஷயம். முன்னெல்லாம் கிலோகிராம்னா பாரிஸ்ல வச்சிருந்த ஒரு உலோக உருளையோட எடைதான். ஆனா இப்போ அப்படி இல்ல. அத ஒரு அடிப்படை இயற்பியல் மாறிலி, அதாவது பிளாங்க் மாறிலியை வச்சு வரையறை செஞ்சிருக்காங்க. இது அளவீடோட துல்லியத்தை இன்னும் அதிகமாக்க உதவுது. ஓ, அப்படியா? அப்போ அந்த உலோக உருளையை நம்பி இருக்கிறதை விட இது ரொம்ப நிலையானது இல்லையா? நீங்க சொன்ன அந்த ஒளிச்செறிவு, அதோட அலகு கேண்டிலான்னு சொன்னீங்களே, அது கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கு. ஒரு மெழுகுவர்த்தியோட ஒளி கிட்டத்தட்ட ஒரு கேண்டிலான்னு சொல்றது. புரிஞ்சுக்க எளிமையா இருக்கு. ஆனா அறிவியல் பூர்வமா இதுக்கு டெஃபினிஷன் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. அதுவும் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ல ஒரே ஒரு நிற ஒளிய வெளியிடுற ஒரு ஒளி மூலத்தோட கதிர்வீச்சு செறிவு அது அடிப்படையா வச்சதுதான். அதாவது இப்பெல்லாம் அடிப்படை அலகுகளை இப்படி மாறிலிகளோடு தொடர்பு படுத்துறதுனால என்ன நன்மைனா, எப்ப வேணாலும் எங்க வேணாலும் அதே துல்லியத்தோட அதை ரீக்ரியேட் பண்ணிக்கலாம். இதுதான் இப்ப இருக்கிற நவீன அளவீட்டிகளோட ஸ்பெஷாலிட்டி. சரி சரி. அடிப்படை அலகுகள்ல இருந்து வழி அலகுகள் வருதுன்னு சொன்னீங்க. இதுல கோணங்களை அளக்கறக்கு ரேடியன், ஸ்டெரேடியன் 2 இருக்குல்ல, தலக்கோணம், திண்ம கோணம்னு. இது ஏன் அவ்வளவு முக்கியம்? முன்னாடி துணை அலகா இருந்துட்டு அப்புறம் 1995ல வழி அலகா மாத்தினாங்கன்னு ஒரு குறிப்பு இருக்கு. அது ஏன்? நல்ல கேள்வி. கோணங்களை அளக்கிறது நிறைய துறைகள்ல ரொம்ப முக்கியம். இயற்பியல், இன்ஜினியரிங், வானியல்னு எல்லாத்துலயும். ரேடியன்னா என்ன? ஒரு வட்டத்தோட ஆரத்துக்கு சமமான நீளம் உள்ள வில் அந்த வட்ட மையத்துல ஏற்படுத்துற கோணம் தான் ஒரு ரேடியன். இது கணிதத்திலயும் சரி இயற்பியலையும் சரி ரொம்ப இயற்கையா வர்ற ஒரு அலகு. அத வழி அலகு அங்கீகரிச்சதுக்கு காரணம் அதுவும் அடிப்படை அலகுகள்ல இருந்து, அதாவது நீளத்தோட விகிதமா வர்றதுதான். இது எஸ்ஐ அலகு முறைய இன்னும் கொஞ்சம் தர்க்க ரீதியா ஒழுங்குபடுத்துச்சு. ஓகே ஓகே. இப்போ இந்த அலகுகளை வச்சு அளக்கிறதுக்கு கருவிகள் வேணும். நேரத்துக்கு கடிகாரங்கள். அதுல குவாட்ஸ் கடிகாரம் பத்தி சொல்லியிருக்கு. 109 வினாடிக்கு ஒரு வினாடி துல்லியம்னு. அதாவது 100 கோடி வினாடியில ஒரு வினாடி பிழை. ஆனா அணுக்கடிகாரங்கள், அடேங்கப்பா, 10-13 வினாடிக்கு ஒரு வினாடி. இது என்ன கணக்குனே புரியலையே. இது ஜிபிஎஸ்ல பயன்படுதுன்னு சொல்றீங்க. இந்த அளவுக்கு அதீத துல்லியம் வேற எதுக்கெல்லாம் தேவைப்படுது? ஆமா, இந்த நம்ப முடியாத துல்லியம் இன்னைக்கு உலகத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம பயன்படுத்துற அதிவேக இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ், ஷேர் மார்க்கெட்ல நடக்கிற ட்ரேடிங்ஸ்க்கு கரெக்டான டைம் ஸ்டாம்ப், பெரிய அறிவியல் சோதனைகள், குறிப்பா சொல்லணும்னா ஐன்ஸ்டீனோட சார்பியல் கோட்பாட்டை சோதிச்சு பாக்கறதுக்கெல்லாம் இது தேவை. ரொம்ப ரொம்ப சின்ன நேர வித்தியாசத்தை கூட கண்டுபிடிக்க முடியறதுனால பிரபஞ்சத்தை பத்தின நம்ம புரிதல் இன்னும் அதிகமாகுது. ஆச்சரியமா இருக்கு. அடுத்து துல்லியத்தன்மை பத்தியும் தோராயமாக்கல் பத்தியும் பேசலாம். உண்மையான மதிப்புக்கு எவ்வளோ பக்கத்துல நம்ம அளவீடு இருக்குங்கிறதான் துல்லியத்தன்மை. ஆனா நடைமுறையில சில சமயம் தோராயமா பண்றதும் தேவைப்படுது. இது எப்படி அறிவியல் ரீதியா சரி? இங்க நாம 2 விஷயத்த சரியா புரிஞ்சுக்கணும். ஒன்னு துல்லியத்தன்மை, இன்னொன்னு நுட்பத்தன்மை. துல்லியத்தன்மைனா உண்மையான மதிப்புக்கு எவ்வளோ கிட்ட இருக்கோன்னு. நுட்பத்தன்மைனா திரும்ப திரும்ப அளக்கும்போது ஒரே மதிப்புக்கு எவ்வளோ கிட்ட வர்றோன்னு. ஒரு கருவி பாத்தீங்கன்னா ரொம்ப நுட்பமா இருக்கலாம், ஆனா துல்லியமா இல்லாமலும் இருக்கலாம். தோராயமாக்கல் எப்ப துல்லியமான கணக்கு போடுறது ரொம்ப கஷ்டமாவோ இல்ல தேவையே இல்லையோ அப்ப பயன்படுத்துவோம்.
இது கொஞ்சம் சிக்கலான விஷயங்களை புரிஞ்சிக்க முதல் படியா உதவும். அதே மாதிரி தான் எண்களை முழுமையாக்குதல், அதாவது ரவுண்டிங் ஆஃப். 1.868ன்னு இருந்தா அது 1.87ன்னு முழுமையாக்குறோம்ல. அதுக்கு என்ன அர்த்தம்னா 3வது தசம இலக்கத்தை நம்மால அவ்ளோ உறுதியா சொல்ல முடியலேன்னு அர்த்தம். ஓ, அப்போ அளவீட்டியல்னா வெறும் நம்பர்ஸை மட்டும் பார்க்கறது இல்ல, அந்த நம்பர்ஸோட அர்த்தம், அதுல இருக்கிற நிச்சயமற்ற தன்மை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறது. இன்னைக்கு அடிப்படை அலகுகளோட வரையறையில ஆரம்பிச்சு அணுக்கடிகாரங்களோட பிரமிக்க வைக்கிற துல்லியம் வரைக்கும் நிறைய முக்கியமான விஷயங்களை பார்த்தோம். ஆமா, நிச்சயமா. இந்த அளவீட்டு முறைகளும் கருவிகளும் தான் நம்மளோட தொழில்நுட்ப வளர்ச்சிக்கும் சரி, அறிவியல் புரிதலுக்கும் சரி முதுகெலும்பு மாதிரி. நாம தினமும் பயன்படுத்துற எத்தனையோ டெக்னாலஜி இந்த துல்லியமான அளவீடுகளை நம்பிதான் இயங்கிட்டு இருக்கு. சரி, இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. இப்போ இருக்கிற அணுக்கடிகாரங்களை விட பல மடங்கு அதிக துல்லியத்தோட நம்மால காலத்தையோ இல்ல மத்த அடிப்படை அளவுகளையோ அளக்க முடிஞ்சா, அப்படி ஒரு நிலைமை வந்தா அறிவியல் உலகத்திலயும் சரி தொழில்நுட்பத்திலயும் சரி என்ன மாதிரி புதிய புரட்சிகள், என்ன புது கதவுகள் திறக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. மீண்டும் சிந்திப்போம்.